இயற்கையான முறையில் க்ரீன் டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வெல்கம் டு இனியவள் உலகம். இன்றைக்கி பாருங்களேன், கொஞ்சம் துளசி எடுத்துக்கலாங்க, கருந்துளசி. அப்புறம் லெமன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதான் இதுதான் அதுதான் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட என்ன மூலிகைகள் இருக்கோ அதை நம்ம கலந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், லெமன் தலை இருக்குது, அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஒரு 2-3 இலை போட்டாலே போதுமானது. இன்றைக்கி துளசியும் லெமனையும் எடுத்துப்போங்க. நாளைக்கு கொய்யா இலை, ஒரு நாளைக்கு வெத்தலை, ஒரு நாளைக்கு செம்பருத்தி, இப்படி மாற்றி மாற்றி நம்ம டீ போட்டு எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வெளியில் போய் அந்த பிராண்ட் இந்த பிராண்டுன்னு நம்ம வாங்குறதுக்கு இந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கிறத நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், செலவும் இல்லைங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வேறு ஒன்று கடையில் போயும் ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணியே இல்லாமல் தற்சார்பு முறையில் நாமளே ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றம் கொண்டு வந்தாலே நிறைய விஷயம் சரி பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.